நான் உயிர் தெழுகிறேன். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். என் வினையால் இடும்பை தீர்ந்து அன்புடனே இயைந்து இன்புற்று வாழ வழி செய்ய வேண்டும் தேவதேவா. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லல, நான் ஏதாவது செய்யணும், அதுல அதுங்க சந்தோஷமா இருக்கணும். खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ பக்தனே, மனசு ஆழமா உள்வாங்கிட்டு போங்க. ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு உயர்த்தி வை என்றால், விஸ்வரூபம் காட்டு என்றால், உன் விதியை எழுதுகின்ற இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை நான் இனிமேல் எப்படி எழுத? அவன் எழுதக்கூடாதான், நீ இப்படித்தான் எழுதணும்ட்டு நாம விஸ்வரூபம் எழுந்து நிற்கணுமா? நிற்க முடியுங்கிறான் அல்லாமா இக்பால். எல்லாம் விதி. நோ, ஊழையும் உப்பக்கம் காண்பர் நாங்களா, அவர்கள் தான் மனித இனத்தில் தெய்வமாகிறார்கள். மாற்றி அமைக்க முடியும். எத்தனை பேர் ஏழையாக பிறந்தோம், ஏழையாக இறக்க மாட்டோம். கல்வி அறிவு அற்ற குடும்பத்தில் பிறந்தோம், கல்வி அறிவு அற்ற இறக்க மாட்டோம். சுதந்திரமின்றி பிறந்தோம், அடிமையாக சாக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகளை யார் ஒருவர் தானே தன்னுடைய கரங்களால் எழுதிக் கொள்கிறார்களோ அவர்கள் மனித உருவிலே தெய்வமாக உயர்த்தப் பெறுகிறார்கள்.